வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கிண்டி சிறுவர் பூங்காவில் நுழைவு கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்று தமிழக அரசு அறிவிப்பு. புதிதாக அறிமுகப்படுத்தப்படும் நிகழ்ச்சிக்காக கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டு இருப்பதாக விளக்கம். ஆண்டுக்குள் அனைவருக்கும் குழாய் மூலம் தண்ணீர். அடல் நிலத்தடி நீர் திட்டத்தை தொடங்கி வைத்த பிரதமர் மோடி உறுதி. முதற்கட்ட உள்ளாட்சித் தேர்தல் நடைபெறும் பகுதிகளில் இன்று மாலையுடன் ஓய்கிறது பிரச்சாரம். வீதி வீதியாக சென்று வேட்பாளர்கள் தீவிர வாக்கு வேட்டை. பிரித்தாளும் கொள்கையை கைவிட்டு பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும். மத்திய பாஜக அரசுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் வலியுறுத்தல். உடல் நலக்குறைவால் லக்ஷ்மண் ஸ்ருதி இசைக்குழு உரிமையாளர் ராமன் தற்கொலை. திரையுலக பிரமுகர்கள், அரசியல் தலைவர்கள் அஞ்சலி. அமெரிக்காவுக்கு கிறிஸ்துமஸ் பரிசு வழங்கப்படும் என வடகொரியா மறைமுக எச்சரிக்கை. எதனையும் ஏற்றுக்கொள்ள தயார் என அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பதிலடி. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தென் தமிழகத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. 4 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். தங்கத்தின் விலை சவரனுக்கு 264 ரூபாய் அதிகரிப்பு. தொடர்ந்து விலை உயர்வதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். 2024 ஆண்டுக்குள் ஒவ்வொரு வீட்டிற்கும் குழாய் மூலம் தண்ணீர் கிடைப்பதை அடல் நிலத்தடி நீர் திட்டம் உறுதி செய்யும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அரசால் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கான ரூபாய் 6000 கோடி மதிப்பிலான அடல் நிலத்தடி நீர் திட்டத்தை பிரதமர் மோடி இன்று துவக்கி வைத்தார். நிலத்தடி நீர் மேலாண்மைக்காக உருவாக்கப்பட்ட அடல் பூஜல் யோஜனா என்று பெயரிடப்பட்டுள்ள அடல் நிலத்தடி நீர் திட்டத்தை டில்லியில் உள்ள விஞ்ஞான் பவனில் பிரதமர் நரேந்திர மோடி துவக்கி வைத்தார். இவ்விழாவில் மத்திய அமைச்சர்கள் பலரும் கலந்து கொண்டனர். நிலத்தடி நீர் மேலாண்மைக்காக உருவாக்கப்பட்டுள்ள இந்த திட்டம் முதற்கட்டமாக குஜராத், ஹரியானா, ராஜஸ்தான், கர்நாடகம், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் செயல்படுத்தப்பட உள்ளது. திட்டத்தை துவக்கி வைத்து பேசிய பிரதமர் மோடி, வரும் 5 ஆண்டுகளில் 15 கோடி வீடுகளில் குழாய்களில் தண்ணீர் வழங்கப்படுவதை இந்த திட்டம் உறுதி செய்யும் என கூறினார். ஊரக உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவு பெறுகிறது. பறக்கும் படையின் கண்காணிப்பையும் மீறி பணப்பட்டுவாடா நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஊரக உள்ளாட்சித் தேர்தல் வருகிற 27 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக நடைபெறவுள்ளது. இதனையொட்டி வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். நாளை மறுநாள் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இன்று மாலை 5 மணியுடன் பிரச்சாரம் நிறைவு பெறுகிறது. இந்நிலையில் பிரச்சாரத்திற்காக முகாமிட்டிருக்கும் அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த வெளியூர் ஆட்கள் வெளியேற வேண்டும் என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. முதற்கட்ட தேர்தலையொட்டி இன்று மாலை 5 மணி முதல் 27ஆம் தேதி மாலை வரை மதுக்கடைகள் மூடப்பட உள்ளன. இதனிடையே பிரச்சாரம் ஓய உள்ளதால் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். பறக்கும் படை அதிகாரிகளின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு பணப்பட்டுவாடா செய்வதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக சிலரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் பாஜக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 4.5% சரிந்து ஆபத்தான நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் சர்வதேச நிதியமும் பொருளாதார வல்லுநர்களும் எச்சரித்திருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 6 ஆண்டுகால பாஜக ஆட்சி பொருளாதார வளர்ச்சியில் கவனம் செலுத்தாததன் அடையாளம்தான் இது என ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக அரசின் நிர்வாக திறமின்மையால் தமிழகத்தில் வளர்ச்சி குன்றியுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பிரித்தாளும் சூழ்ச்சியை கையாண்டு மக்களை போராட தூண்டுவது, பின் அதை ஒடுக்குவது போன்ற நடவடிக்கைகளை கைவிட்டு பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் மத்திய பாஜக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். கிண்டி சிறுவர் பூங்காவில் கட்டணம் உயர்த்தப்படவில்லை என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. வனத்துறை சார்பில் கிண்டியில் தேசிய பூங்காவும் சிறுவர் பூங்காவும் பராமரிக்கப்பட்டு வருகிறது. உயிரியல் பூங்கா அளவுக்கு இல்லாவிட்டாலும் குறிப்பிட்ட சில வகை விலங்குகள் இங்கு காட்சிப்படுத்தப்படுகின்றன. பாம்புகள், முதலைகள், குரங்குகள், மான்கள் உள்ளிட்ட சில வகை விலங்குகள் இங்குள்ள காட்சி கூடங்களில் பராமரிக்கப்படுகின்றன. இங்கு பொதுமக்கள் வருவது நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் அடிப்படை வசதிகள் மேம்பாட்டிற்கான பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன.
இதன்படி மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்த 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் பார்வையாளர் வாயிலான வருவாயை அதிகரிக்க வனத்துறை திட்டமிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் பார்வையாளர் நுழைவு கட்டணங்களை உயர்த்துவதற்கான வரைவு திட்டத்தை வனத்துறை அரசுக்கு அனுப்பியது. இதற்கு அரசின் ஒப்புதல் கிடைத்துள்ளது. இந்நிலையில் புதிதாக செயல்படுத்தியுள்ள 3D அனிமேஷன் என்னும் புதிய தொழில்நுட்பத்திற்கு மட்டுமே கட்டணம் வசூலிக்க உள்ளதாக அறிவித்துள்ளது. தற்பொழுது கட்டண உயர்வு எதுவும் இல்லை என தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தென் தமிழகம் மற்றும் கடலோர மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன், நாகை, திருவாரூர், தஞ்சை, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். தென் தமிழகத்தில் நிலவும் வளிமண்டல சுழற்சியின் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு தென் தமிழகம் மற்றும் புதுவை கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும், உள் மாவட்டங்களில் லேசான மழையும், நாகை, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடனும் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச மழை அளவாக நாகப்பட்டினத்தில் 14 சென்டிமீட்டரும், காரைக்காலில் 13 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதும் இல்லை. தங்கம் விலையில் இன்று சவரனுக்கு 264 ரூபாய் உயர்ந்துள்ளது. தங்கம் நேற்று ஒரு சவரன் 29,320 ரூபாய்க்கு விற்றது. இன்று சவரனுக்கு 264 ரூபாய் உயர்ந்து 29,584 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கம் நேற்று 3,665 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் இன்று 33 ரூபாய் உயர்ந்து 3,698 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை இன்று 400 ரூபாய் உயர்ந்து 49,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பிரபல இசைக்குழுவான லக்ஷ்மண் ஸ்ருதியின் உரிமையாளர்களில் ஒருவரான ராமன் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகம் மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் பல்வேறு இசை கச்சேரிகளை நடத்தி வரும் பிரபல இசைக்குழு லக்ஷ்மண் ஸ்ருதி. சகோதரர்கள் ராமன் மற்றும் லக்ஷ்மணன் இக்குழுவின் உரிமையாளர்களாக உள்ளனர். இதில் ராமன் சென்னை அசோக் நகரில் குடும்பத்துடன் வசித்து வந்தார். இந்நிலையில் நேற்றிரவு வீட்டில் தூக்குமாட்டி ராமன் தற்கொலை செய்து கொண்டார். தகவலிருந்து வந்த போலீசார் ராமன் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். ராமன் தற்கொலை செய்து கொண்டதற்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. ராமன் தற்கொலை செய்து கொண்டது இசைக்குழுவினருக்கும் ரசிகர்களுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமன் உடலுக்கு இசைக்கலைஞர்கள், திரையுலக பிரமுகர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். பல இசை நிகழ்ச்சிகள், பல ஜாம்பவான்களை வைத்துக்கொண்டு இசை நிகழ்ச்சியெல்லாம் நடத்தியிருக்கார். அதுவும் சக்சஸ்ஃபுல்லாக, வெற்றிகரமாக பல நிகழ்ச்சிகள். ஒரு கர்நாடக இசை கலைஞராக அவர் 10 வருஷமாக இந்த சென்னையில் திருவையாற ஒரு வைபோகமாக அவ்வளவு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது இப்போ அவர் இல்லைன்றது ஒரு பெரிய ஒரு கலைஞர்களுக்கு ஒரு பெரிய இழைப்பு. அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். அவங்களுக்கு பகவான் எல்லா சக்தியும் கொடுக்கணும்னு நான் பிரார்த்திச்சுக்கிறேன். உலகமெங்கும் தமிழ் ஓசை, தமிழ் இன்னிசை ஒலிக்க வேண்டும் என்ற வகையில் எல்லா நாடுகளுக்கும் சென்று இன்னிசை நிகழ்ச்சி வழங்கி கின்னஸ் சாதனை ஏற்படுத்தி அதன் மூலம் ஒரு இன்னிசை உலகில் கொடிகட்டி பறந்து எல்லோருடைய இன்னிசை பிரியர்கள் என்று சொல்லக்கூடிய இசை ரசிகர்கள், குறிப்பாக நம்முடைய லக்ஷ்மண் ஸ்ருதி என்று சொன்னால் ராமன் லக்ஷ்மண், ஸோ அந்த இருவரும் இணைப்பிரியாத சகோதரராக இருந்து அதில் ராமனுடைய அந்த மறைவு என்பது ஒரு மிகவும் ஒரு மனது ஜீரணத்துக்கு முடியாத ஒரு இழப்பாகத்தான் நிச்சயமாக கருதுகின்றேன். சவுத் இந்தியாவிலேயே ஒரு பெரிய ஒரு வாத்திய குழு, அது மட்டுமே இல்லாமல் சவுத் இந்தியாவிலேயே ஒரு பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் விற்பனை ஒரு கடை வச்சுருக்காங்க. இது ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவங்க, எல்லாருக்கும் மரியாதை வழங்கி வாழ்ந்தவங்க. இதில் ராம் இல்லைன்றது ஜீரணம் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம நடுப்பில் இல்லை, திடீர்னு போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. அவங்க குடும்பத்துக்கு கடவுள் எல்லாம் இறைவன் தைரியத்தை கொடுக்கணும். குடியுரிமை சட்ட திருத்தத்தினால் இஸ்லாமியர்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என
தேனி தொகுதி எம்பி ரவீந்திரநாத் குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் திட்டக்குமாரம் பகுதியில் உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்ற அவர் குடியுரிமை சட்டத்திற்கான நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் திமுக உள்ளிட்ட கட்சிகள் போராடி வருவதாக கூறினார். குடியுரிமை உரிமை சட்டத்தை பற்றி தெளிவாக நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்து விட்டார்கள். இது இஸ்லாமியர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. அதை அந்த நோக்கத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். புரியாதவர்கள் அரசியல் காரணத்துக்காக, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் மற்ற கட்சிகளும் அரசியல் காரணத்துக்காக திரித்து விடப்படுகிறார்கள். அதாவது தமிழகத்தில் எப்படியாவது ஆட்சியை கைப்பற்றி விட வேண்டும் என்றும் பார்த்தார்கள், முடியவில்லை. மத்தியில் எப்படியாவது ஆட்சியில் வந்துடணும்னு பார்த்தாங்க, முடியவில்லை. அந்த விரக்தியில் அவங்க எதனாலும் செய்வாங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. கிராம வளர்ச்சியில் அக்கறை கொண்ட அதிமுகவுக்கு உள்ளாட்சி தேர்தலில் வாக்களியுங்கள் என தமாக தலைவர் ஜி.கே. வாசன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கிராமப்புற மக்களின் வளர்ச்சிக்காக பல திட்டங்களை கொடுத்து கிராம வளர்ச்சியில் அக்கறை கொண்ட அரசாக அதிமுக அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். எனவே உள்ளாட்சிக்கான முதற்கட்ட தேர்தலில் அதிமுக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களின் வெற்றிக்கு பொதுமக்கள் பேராதரவு தர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ள ஜி.கே. வாசன், உள்ளாட்சியில் நல்லாட்சி ஏற்பட அதிமுக கூட்டணியில் உள்ளவர்கள் எல்லாம் செயல்பட்டு 100% வெற்றியை உறுதி செய்திட வேண்டும் எனவும் தமாக சார்பில் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சூரிய கிரகணத்தை முன்னிட்டு 26ஆம் தேதி பூஜை காலங்கள் மாற்றப்பட்டுள்ளது. நாளை காலை 8 மணி முதல் பகல் 11:15 மணி வரை அபூர்வ நெருப்பு வளைய சூரிய கிரகணம் நிகழ்கிறது. இதனையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நாளை அதிகாலை 2 மணிக்கு நடை திறக்கப்பட்டு அதிகாலை 2:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் அதிகாலை 3 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் தீபாராதனையும் நடக்கிறது. காலை 6:30 மணிக்கு சுவாமிக்கு பட்டு சார்த்தப்பட்டு நடை சார்த்தப்படுகிறது. பின்னர் சூரிய கிரகணம் முடிந்ததும் மீண்டும் பகல் 12:30 மணிக்கு நடை திறக்கப்படுகிறது. தொடர்ந்து மற்ற கால பூஜைகள் நடக்கும் என கோவில் செயல் அலுவலர் அமரித் தெரிவித்தார். குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கு எதிரான போராட்டத்தை எந்த வகையிலும் திசை திருப்ப முடியாது என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதம், ஜாதியின் பெயரால் மக்களை பிரிக்கும் முயற்சிகள் நடப்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும் கூறினார். குடியுரிமை திருத்த சட்டம் மிகவும் கொடிய சட்டம். இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று கட்சிகள் சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, கட்சிகளை சாராத ஜனநாயக சக்திகளும் வெகுவாக திரண்டு அகில இந்திய அளவில் போராட்டங்களை முன்னெடுக்கிறார்கள். நாளை சென்னையில் எழுத்தாளர்கள், கலைஞர்கள் என்று கட்சி சார்பற்றவர்கள் மிகப்பெரிய அளவில் உண்ணாநிலை அறப்போராட்டத்தை நடத்த இருக்கிறார்கள். இது முஸ்லிம்களுக்கு மட்டுமே எதிரான சட்டம் என்று கருதிவிடக்கூடாது. ஒட்டுமொத்த தேசத்திற்கே எதிரான சட்டம், அரசியலமைப்பு சட்டத்தை சிதைக்கிற சட்டம். போராட்டத்தை திசை திருப்புவதற்காக, விவாதங்களை திசை திருப்புவதற்காக சிலர் வேண்டுமென்றே இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்லி வருகிறார்கள். என்ன முயற்சி செய்தாலும் இந்த போராட்டத்தை எவராலும் திசை திருப்ப முடியாது, வேறு விவாதங்களை நோக்கி நகர்த்த முடியாது. இது அந்த அளவுக்கு கடுமையான பாதிப்பை ஜனநாயக சக்திகளிடையே உருவாக்கியிருக்கிறது. துப்பாக்கியை காட்டிலும் உண்மைக்குதான் வலிமை அதிகம் என திபெத்திய புத்த மத தலைவர் தலாய் லாமா தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் கயாவில் செய்தியாளர்களிடம் பேசிய தலாய் லாமா, திபெத்தியர்கள் உண்மையை நம்புவதாகவும் சீன கம்யூனிஸ்ட் துப்பாக்கியின் சக்தியை நம்புவதாகவும் தெரிவித்தார். சீனாவின் அடக்குமுறைக்கு ஆளாகியுள்ள திபெத்தியர்கள் சீன அரசை எதிர்த்து தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி வரும் நிலையில் தலாய் லாமா இதனை தெரிவித்தார். அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. அனுமனுக்கு வெற்றிலை, வடமாலை சார்த்தப்பட்டு நடைபெற்ற சிறப்பு ஆராதனைகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஆஞ்சநேயர் அவதரித்த நாளாக கருதப்படும் அனுமன் ஜெயந்தி இன்று கொண்டாடப்பட்டது. இதை முன்னிட்டு நாமக்கல்லில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. ஒரே கல்லாலான 18 அடி உயரம் கொண்ட ஆஞ்சநேயர் சிலைக்கு 1,08,000 வடைகளால் செய்யப்பட்ட மாலை அணிவிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. பொதுமக்கள் திரளாக பங்கேற்று ஆஞ்சநேயரை வழிபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தானுமலையன் கோவிலில் 18 அடி உயரம் கொண்ட ஆஞ்சநேயர் சிலை அமைந்துள்ளது. அனுமன் ஜெயந்தியான இன்று ஆஞ்சநேயருக்கு 2000 லிட்டர் பாலால் அபிஷேகம் நடைபெற்றது.
நல்லெண்ணெய், தயிர், நெய், தேன், இளநீர், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட 16 வகையான பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. திண்டிவனம் புதுச்சேரி சாலையில் உள்ள பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோவிலில் அனுமன் ஜெயந்தி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி 22ஆம் தேதி முதல் எஜமான சங்கல்பம், கும்பஸ்தாபனம், அக்னி மதனம், சாற்றுமுறை லட்சார்ச்சனையும் பஞ்சசூத்த ஹோமம் நடைபெற்றது. இன்று மூலவர் ஆஞ்சநேயருக்கு 2000 லிட்டர் பால், பன்னீர், மஞ்சள் உள்ளிட்ட வாசனை திரவியங்களுடன் அபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அனுமனை வணங்கி சென்றனர். இதேபோன்று செங்குன்றத்தை அடுத்து சோத்துப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயிலில் ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழா விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆஞ்சநேயரை வழிபட்டு சென்றனர். தமிழகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கிறிஸ்துமஸ் பண்டிகை ஒட்டி பிரசித்தி பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் நாடு முழுவதும் இருந்து பல்லாயிரக்கணக்கானோர் குவிந்தனர். ஆலயம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இயேசுபிரான் பிறப்பை குறிக்கும் வகையில் 80 அடி நீளக்குடில் அமைக்கப்பட்டிருந்தது. சிறப்பு திருப்பலியும் இயேசுபிரான் பிறப்பு நிகழ்ச்சியும் நடைபெற்றன. திண்டுக்கல் மாவட்டம் செந்துறை புனித சூசையப்பர் ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது. அப்போது கேக் வெட்டி கொண்டாடி ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தூத்துக்குடியில் உள்ள பனிமய மாதா பேராலயம், திரு இருதய மேற்றிராசன ஆலயம், புனித அந்தோனியார் ஆலயம், தூய பேட்ரிக் தேவாலயம், தூய பேதுரு தேவாலயம் உள்ளிட்ட தேவாலயங்களிலும் கிறிஸ்துமஸ் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. திருச்சி மேலப்புதூரில் அமைந்துள்ள தூய மரியன்னை ஆலயம், பாலக்கரை பாளைய கோவில், உலக மீட்பர் பசிலிக்கா ஆலயம், மெயின்காட் கேட், தூய லூர்தன்னை ஆலயம், கள்ளுக்குழி புனித அந்தோனியார் ஆலயம், பெரிய மிளகுப்பாறை சந்தியாகப்பர் ஆலயம் உள்ளிட்ட தேவாலயங்களிலும் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றன. உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நள்ளிரவில் கத்தோலிக்க தலைநகரான வேட்டிகன் நகரில் நடைபெற்ற நள்ளிரவு பிரார்த்தனையில் போப் ஆண்டவர் பிரான்சிஸ் பொதுமக்களுக்கு அருளாசி வழங்கினார். நாட்டில் அமைதியும் சகோதரத்துவம் நிலைக்க வேண்டும் என வலியுறுத்தினார்.
இயேசு பிறந்த இடமான பெத்லகேமில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன. அங்குள்ள நேட்டிவிட்டி தேவாலயத்திலும் பல்லாயிரக்கணக்கானோர் இணைந்து கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடினர். அப்போது அவர்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இதேபோல் இஸ்ரேல், பாலஸ்தீனம், ஜெர்மனி, பிரான்ஸ் உள்ளிட்ட ஏராளமான பகுதிகளில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இந்தியாவிலும் தமிழகத்திலும் கிறிஸ்துமஸ் விழா களை கட்ட தொடங்கியுள்ளது. தெலங்கானா மாநிலத்தில் உள்ள ஹைதராபாத்தில் புனித மேரி தேவாலயத்தில் நள்ளிரவு முதலே சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்துவ மக்கள் கலந்து கொண்டனர். இதேபோன்று டெல்லியில் உள்ள கதீட்ரல் தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் திரளான மக்கள் தங்கள் குடும்பத்தினருடன் சிறப்பு வழிபாட்டில் பங்கேற்றனர். மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் உள்ள மாகிம் தேவாலயம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மேலும் நள்ளிரவில் தேவாலயத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. புகழ்பெற்ற சென்னை சாந்தோம் தேவாலயத்தில் இரவு 11:30 முதல் கிறிஸ்துமஸ் திருப்பலி நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். தேசிய அளவிலும் உலக அளவிலும் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக தற்பொழுது பார்க்கலாம். கிரிக்கெட் வீரர் சச்சினுக்கு வழங்கப்பட்டு வந்த எக்ஸ் பிரிவு பாதுகாப்பை மகாராஷ்டிரா அரசு வாபஸ் பெற்றுள்ளது. அதே சமயம் சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரேவுக்கு வழங்கப்பட்ட Y+ பாதுகாப்பு Z பிரிவு பாதுகாப்பாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மராட்டிய முதல்வர் உத்தவ் தாக்கரேவின் மகனும் MLAவுமான ஆதித்ய தாக்கரேவுக்கு Z+ பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. அவருக்கு இதுவரை Y பிரிவு பாதுகாப்பு அளிக்கப்பட்டு வந்த நிலையில் அச்சுறுத்தல் காரணமாக பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டு இருப்பதாக மராட்டிய அரசு தெரிவித்துள்ளது. ஆந்திராவில் கிழக்கு கோதாவரியில் உள்ள வீரா ராமச்சந்திராபுரத்தில் உள்ள எண்ணெய் தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீயை கட்டுக்குள் கொண்டுவர போராடி வருகின்றனர். விபத்தில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயிலிருந்து நாசமானதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தீ விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வரும் நிலையில் விடுமுறை நாள் என்பதால் விபத்து காரணமாக உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. முஸ்லிம்கள் வசிப்பதற்கு 150 நாடுகள் இருக்கின்றன. ஆனால் இந்துக்களுக்கு உரிய நாடாக இந்தியா மட்டுமே உள்ளது என குஜராத் முதலமைச்சர் விஜய் ரூபானி பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்ற பாஜக பேரணியில் பேசிய அவர், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், வங்கதேசம் உள்ளிட்ட வெளிநாடுகளில் உள்ள இந்துக்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக கூறிய அவர், அவர்கள் இங்கு திரும்பி வருவதில் என்ன பிரச்சனை என்றும் கேள்வி எழுப்பினார். எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்வதற்காகவே குடியுரிமை சட்டத்தை எதிர்ப்பதாகவும் விஜய் ரூபானி குற்றம் சாட்டினார். பள்ளிப்பாளையம் ஒன்றியத்தில் கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பெண் வேட்பாளர்கள் 4 பேர் உட்பட 6 பேர் அக்கட்சியில் இருந்து விலகி அமைச்சர் தங்கமணி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். இது தவிர அமமுகவைச் சேர்ந்த ஒன்றிய துணை செயலாளர் உள்ளிட்ட முக்கிய பொறுப்புகளில் உள்ள 12 பேரும் அதிமுகவில் இணைந்தனர். இதனையடுத்து அதிமுகவில் இணைந்தவர்களுக்கு அமைச்சர் தங்கமணி பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. உலக நிகழ்வுகளை உண்மைத்தன்மையுடன் உடனுக்குடன் அறிந்து கொள்ள எப்பொழுதும் இணைந்தீர்கள் நமது மாலை முரசு செய்தி தொலைக்காட்சியுடன். வணக்கம்.